இருக்கிற இளைஞர் அணி எல்லாமே வந்துட்டு விஜய் டிவிக்கு நோக்கி போகிறீங்க. அது ஒரு தவறான செயல்னு நான் சொல்கிறேன். அது எங்கள் ஊர் பசங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். அது வந்துட்டு தவறான செயல். உங்களுக்கு அவர் நல்ல ஒரு தலைவராக இருக்க மாட்டார், நல்ல ஒரு ஆக்டராக மட்டும்தான் இருக்குவார். அவருக்கு மட்டும்தான் அவர் பார்ப்பார். அதெல்லாம் வராதுடாப்பா, வரவே வராது. விஜய்க்கு வந்து ரசிக்கிறதாப்பா அதிகம். என்ன பசங்க 17 வயசு கீழே இருக்க பசங்க தான் ஓவர். இப்போ கரூரில் நடந்தது பார்த்தீங்கல்ல, 43 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சரி எல்லாம் கேதம்னா நம்ம கேதத்துக்கிட்ட போவோம். யார் போனது தூக்கிட்டு நம்ம விசாரிக்க வர முடியாது, வாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் என்ன செய்ய, இவரை தேடி வர வச்சிருக்காரு. ஏன் அந்த காசு 20 லட்சம் எல்லாத்துக்கும் போச்சா சொல்லுங்க பார்ப்போம். யாராருக்கு போச்சு யாராருக்கு போகலன்னு நம்மளுக்கு தெரியாது, வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். அந்த 20 லட்சத்தோட போதுமா அவங்களுக்கு? அவ எவ்வளோ வேதனை. அப்பா இழந்து எத்தனை பிள்ளைங்க தவிக்குதுங்க, குழந்தைய இழந்து எத்தனை பேர் தவிக்கிறாங்க, புருஷனை இழந்து எத்தனை பேர் தவிக்கிறாங்க. இந்த பாம்புல சும்மா விடுமா? கூட்டத்தை பார்த்து மயங்குறாரு விஜய். அதெல்லாம் இல்லை, ரசிகர் கூட்டம் தான். ஓட்டால அந்த கூட்டமே இல்லை. விஜய் வந்து எந்த இதில் போய் நமக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு கூட்டத்துலேயோ இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணுறதுலையோ, ஒரு இன்னைக்கு சூர்யா செய்கிற ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பு கூட இன்னைக்கு விஜய் செய்யலை. திடீர்னு வந்து நான் அரசியலில் வரேன், அரசியலில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு வேணும், நான் ஜெயிச்சிருவேன், நான் உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? தனக்குன்னு வரும்போது நம்ம இது பண்ணுறது அது நல்லது இல்லையா? இல்லை, ஏன்னா முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு சில விஷயத்தில் வந்து அடிபட்டிருக்கணும். ஸோ நீ நடிகராக பார்த்துட்டு இன்னைக்கு ரசிகருங்கிற பட்சத்தில் அவங்க கிளம்புறாங்க. ரசிகர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களை பார்க்கணும். அவங்களுக்கு எப்படின்னா விஜய் வந்து ஓட்டு வாங்கணுங்கிறதுல, விஜய் பார்க்கணுங்கிற வெறியோட தான் வராங்களே தவிர மற்றபடி அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணும் செய்யணும். நிறைய பேர் என்ன சொல்லப்போனால் ஓட்டே இல்லாதவங்க தான், முக்கால்வாசி ஓட்டு இல்லை. கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கறது வந்து அது சொல்ல முடியாது. ஏன்னா யார் காசு தராங்களோ, யார் கட்டமைக்கப்பட்ட பின்பம் சும்மா பணம் வாங்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, சும்மா மீடியா வியூஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிச்சபடி விஜய்க்குலாம் ஒரு இதுவும் கிடையாது, ஊடக வெளிச்சம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஊடக வெளிச்சத்தை வச்சு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். நடிப்பு சினிமா ஃபீல்டில் இருந்தனால அண்ணனுக்கு இருக்கிற ரசிப்பு வேற, மதிக்கிறது வேற. ஒரு ஆணை ஆணை பார்த்து ரசிக்கக்கூடாது. ஆனால் அந்த தமிழ் சமூகம் சில இந்த சினிமா மோகத்தால் இந்த ரசிக்க ஆரம்பிச்சது வந்து தமிழ் சமூகத்துக்கே ஒரு ரெண்டாம் தர ஒரு சோரம் போன மாதிரி ஒரு பிம்பத்தை உலக மக்கள் கிட்ட உருவாக்குது. இதுவே ஒரு தமிழ் ஆண்கள் மேலே ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனையை உருவாக்குது. சோரம் போனவனுங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு எதனால் இதை சொல்கிறோன்னா, ஒரு மனுஷனை ஒரு ஆணை வந்து அவருடைய செயலுக்காக தான் மதிக்கணும், இல்லை அவருக்காக கொண்டாடணும், ரசிக்கக்கூடாது. ஒரு ஆணைன்னு ஒரு ஆணை பார்த்து ரசிச்சா அப்போ பொம்பளை யாரை பார்த்து ரசிப்பா? இது நீ ஒரு ஆணும் பெண்ணுமே 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு ஆணை ரசிக்கிறீங்கன்னா அப்புறம் என்னது? இது என்ன மாதிரி மனநிலை இது? இதுதான் இந்த மாதிரி சூழலையே மாற்றி தமிழ் சமூகம் அவருடைய கலையை தான் ரசிக்கணும், கலைஞனை ரசிக்கக்கூடாது அப்படின்ற. விஜய்க்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. விஜய் எப்போ வந்தார்? விஜய் நேற்று வந்து அரசியல் பற்றி அவருக்கு தெரியுமா? 60 படம் நடிச்சிருக்காரு, அதான் தெரியும். இப்போ தானே வந்தார், காலகாலமாக இருக்கிறாங்க அரசியலில். இவர் நேற்று வந்து இப்படி முதலமைச்சர் ஆகுனா எப்படி? அது முறையாது, அது முறையே கிடையாது. திமுக ஆட்சியை ரொம்ப விமர்சனம் பண்றாரு. அப்போ ஏங்க பண்ணதானே ஆகணும், பண்ணதானங்க அவர் அரசியல் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரி, அவர் இப்போ இருக்கிற கூட்டம், இப்போ கூட்டம் வருது, எல்லாரும் ஓட்டு இருக்குதால, சேர்ந்துருக்க கூட்டத்துக்கு ஓட்டு இருக்கா? பாதி பேர் ஓட்டே கிடையாது. அவங்க கூட்டம் அந்த தம்பி மேலே ஏறதுலாம் எப்படி நான் பார்க்குறீங்க? எப்படி? அது தவறு அது. தேர்தல் நல்லா இருக்கும். திமுக ஆதரவாக நாங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்டி கூட்டணி அத்தனை பேரும் திமுக ஆதரவாக இருப்போம். அதுக்காக நல்லாயிருக்கும். விமர்சனம் பண்ணுறது எங்கே? அதாவது பழுத்த மரம் தான் காய் அடி விழுன்னு சொல்லுவாங்க, அதுவே பழுத்த மரம், அதனால் அடி விழுதான். அதுக்காக கவலைப்பட முடியாது இல்லையா? அது அடிக்கிறோம், அடித்து போட்டோம், எவ்வளோ வேணால் பண்ணிட்டு போட்டோம். என்ன நடக்குமோ அந்த களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் தான் தெரியும். தீய சக்தி வார்த்தை எல்லாருக்கும் எதிர்ப்பான வார்த்தை தாங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தை வந்து எவ்வளோ இதுவான வார்த்தை. அந்த வார்த்தை அவர் சரி, அவர் சொல்ல ஒரு கட்சி தலைவராக இருந்தால் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது ரொம்ப தவறு. புரியல? சீமான் மாதிரி ஆட்கள் அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியலங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பெரியாரை திட்டுறாரு, ஒரு நேரம் பார்த்தா பெரியார் தான் வேணுன்றாரு. அதை மாதிரி மாற்றி அவர் பேசியிருக்காரு. அவரோட பேச்சு நடைமுறைக்கு தேவையில்லாத பேச்சு அதான் இருக்குது. அவருக்கு எந்த நேரத்துக்கு என்ன சூழ்நிலைக்கு வேணுமோ அந்த சூழ்நிலைக்கு நம்ம பேசிக்க. ஒரு நேரத்தில் முருகரே இல்லைன்னு இப்போ முருகர் வேணுன்றார். இது மாதிரியான சூழ்நிலை பண்ணக்கூடியவர் அவர்.